எல்லோரும் எப்படி இருக்கீங்க, இருக்கீங்களா? ஓகே, ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி ஒரு வீடியோ. ஸோ நான் லாஸ்ட்டாக 11th 12th படிக்கும்போது வீடியோ போட நினைக்கிறேன். ஸோ இப்போ திரும்பி சிஏ படிக்கும்போது வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இனிமேல் ரெகுலராக வந்து சிஏ ரிலேட்டடான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸோ பண்ணுவேன். ஓகே, நான் வந்து எப்படி பண்ண போனால் நான் படிக்கிறத அப்லோட் பண்ண போகிறேன். அது சரியாக தப்பான்னு தெரியல. ஸோ தேவைப்படுறாங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் தேவைப்படலாங்கிறேன் ஸ்கிப் பண்ணிட்டு புக் பண்ணிடலாம். ஸோ நான் மற்றபடி டேலி சாஃப்ட்வேர்ஸ்லாம் நான் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஃபியூச்சரில் தேவைப்படுச்சு அப்படின்னா நான் இஷ்யூ அப்லோட் பண்ணுவேன். இல்லை அப்படின்னா நம்ம வந்து சிஏ ரிலேட்டடான வீடியோஸ்லாம் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்க போது AS1 அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஒன்று பார்க்க போகிறோம். டிஸ்க்ளோஷர் ஆஃப் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ். ஓகேவா? ஓகே, முதல்ல டிஸ்க்ளோஷர்னா என்ன? டிஸ்க்ளோஷர்னால் தடை பண்ணுறது, ரத்து பண்ணுறதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே, இப்போ ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா எதெல்லாம் இல்லைன்னா அவங்க வந்து தடை பண்ணுவாங்க அப்படின்னா அது ஃபண்டமெண்டல் அக்கௌண்டிங் அசம்ஷன். ஸோ அது இல்லை அப்படின்னா அந்த கம்பெனி அவங்க வந்து டிஸ்க்ளோஷர் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ ஃபண்டமெண்டல் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் அசம்ஷனில் மொத்தம் 3 இருக்குது. ஃபஸ்ட்டு என்னென்னா கோவிங் கன்சர்ன், கன்சிஸ்டன்சி, அக்ரூவல். ஓகேவா? கோவிங் கன்சர்னாக என்ன? அது தொடர்ந்து அந்த நிறுவனம் வந்து நடத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து கோவிங் கன்சர்ன். அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? ஃபினான்ஷியல், அதாவது அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டை, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இதெல்லாம் வந்து அவங்க ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க இல்லையா? ஸோ அதான் கோவிங் கன்சர்ன். அடுத்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சினா ஒன்றும் கிடையாது, அவங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. தென் போன உள்ள என்ட்ரிஸ் எல்லாமே அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறாங்க. அது பேலன்ஸ் ஷீட்டாக இருக்கட்டும், ப்ராஃபிட் அண்ட் லாஸாக இருக்கட்டும், தென் ஒரு ஸோ எல்லாமே அவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. ஓகேவா? ஸோ அது எல்லாமே கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. அக்ரூவலும் என்ன? எல்லாமே அது அந்த கம்பெனியில் கேஷ் புக்காக இருக்கட்டும் சரி, இல்லை எல்லாமே சேம் ப்ராசஸாக அவங்க வந்து நெக்ஸ்ட் இயருக்கும் கொண்டு போகிறாங்க அப்படின்னா அது வந்து அக்ரூ. ஓகே, ஸோ இது மூணுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் அக்கௌண்டிங் அசம்ஷன் சொல்லுவாங்க, அதாவது FAAன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா அவங்க வந்து டிஸ்க்ளோஷர் பண்ண தேவையில்லை. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்க்ளோஷர் யாராக பண்ணணும்? சிம்பிளாக நான் வந்து சொல்லியிருக்கேன். என்னென்னா FAA வந்து யாரை ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க ரெஜிஸ்டர் பண்ண தேவையில்லை. ஓகேவா? யாரை ஃபாலோ பண்ணல அவங்க டிஸ்க்ளோஷர் பண்ணணும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகேவா? ஓகே, அது பண்ணுறவங்க தென் பண்ணாதவங்க டிஸ்க்ளோஷர் பண்ணிடணும், பண்ணுறவங்க பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் சிம்பிளாக புரிகிற மாதிரி இன்னொரு ஸ்லைட் போட்டிருக்கேன். ஏன்னா சேஞ்ச் இன் அக்கௌண்டிங் பிரின்சிபல், அதாவது அக்கௌண்டிங் பிரின்சிபல் சேஞ்ச் ஆகணும். அதாவது மெட்டீரியல் இன் கரண்ட் பீரியட், அதாவது மெட்டீரியல் வந்து இந்த கரண்ட் பீரியடில் வருது சம்திங் அப்படின்னா என்ன பண்ணணும்? அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து காட்டணும். அமௌண்ட்டை வந்து காட்டிட்டு தென் அமௌண்ட் எவ்வளோ இருக்கோ அதை வந்து நம்ம காட்டணும். சப்போஸ் அமௌண்ட் இல்லை அப்படின்னா நான் அமௌண்ட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஃபேக்டை மட்டும் காட்டினா போதும். ஓகேவா? ஸோ ரெண்டுமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ இதான் கான்செப்ட். ஓகே, அதாவது மெட்டீரியல் இன் கரண்ட் பீரியட் அப்படின்னா அமௌண்ட் உள்ள வச்சு அப்படின்னா அமௌண்ட்டை காட்டணும். ஸோ அமௌண்ட் வரலை அப்படின்னா ஃபேக்டை மட்டும் காட்டினா போதும். ஸோ இதான் கான்செப்ட். ஸோ ரெண்டாவது பிரியம் நாட் மெட்டீரியல் இன் கரண்ட் பீரியட் பட் மெட்டீரியல் இன் ஃபேக்டரி பீரியட் சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது மெட்டீரியல் இங்கே வந்திருக்கு, ஸோ இங்கே வரலன்னு சொல்லியிருக்காங்க. தென் என்ன பண்ணுறாங்க? அது வரல, அதாவது என்ன கான்செப்ட்னா கரண்ட் இதுக்கு முன்னாடி இருந்த பீரியடில் வரல, ஸோ கரண்ட் பீரியடில் வந்துருக்கு. அதாவது முந்தைய ஆண்டில் வரல, நடப்பாண்டில் வந்திருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்? அமௌண்ட்டை காட்டணுமா? அமௌண்ட்டை காட்டுறது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபேக்டை மட்டும் காட்டினா போதும். ஸோ ஃபேக்டை மட்டும் டிஸ்க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இன்னும் கிளியராக தமிழில் எழுதியிருக்கேன் கீழே. அது மெட்டீரியல் இன் கரண்ட் பீரியட் அப்படின்னா அமௌண்ட் வந்தால் நம்ம என்ன பண்ணோம்? அமௌண்ட்டை பதிவு செய்யணும்னு போட்டிருக்கு. அமௌண்ட் வரலைன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஃபேக்டை பதிவு பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்கு. இரண்டுமே வரல அப்படின்னா நம்ம வந்து அதை டிஸ்க்ளோஷர் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்கு. ஓகேவா? ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கே ஒன்று கொடுத்துருக்கேன். அதாவது நாட் மெட்டீரியல் இன் கரண்ட் பீரியட் வந்தால் நம்ம என்ன பண்ணோம்? ஃபேக்டை மட்டும் அதை டிஸ்க்ளோஷர் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதான் வந்து AS1ஓட டிஸ்க்ளோஷர் ஆஃப் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ். ஓகே, வீடியோ புரியுன்னு நினைக்கிறேன். இந்த அக்கௌண்டிங் இதில் வந்து சம்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ அதனால் சம்ஸை வந்து நம்ம பார்க்கல. ஸோ தியரி மட்டும் நீங்கள் எல்லாம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து 5 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. CA இன்டர்லையும் கேட்பாங்க, CMலையும் கேட்பாங்க, CSலையும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் MBAயில் கூட சம்திங் கேட்ட மாதிரி இருக்கும் நான். ஓகே, ஸோ அதனால் வந்து இதை வந்து நல்லபடியாக பார்த்துக்கோங்க, தியரியில் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபார்மேட்டை தான் நான் சொல்லியிருக்கேன். தென் இதுக்குள்ளே நிறைய விஷயம் இருக்குது, நீங்கள் கற்றுக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் AS2 பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.